இட்லி, தோசை, பொங்கல், வடை, கேசரி, அதை தவிர சூடான ஒரு அட்டகாசமான காஃபி. இப்படி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து வெறும் 65 ரூபாய்க்கு நம்ம சென்னையில் தராங்க. காஃபி பார்த்தீங்கன்னா ரொம்ப மினி கப்லாம் இல்லைங்க, டீசெண்டான அளவில் காஃபி தராங்க. அந்த இடத்துக்கு தான் நான் இப்போ போய்கிட்டு இருக்கேன். இப்போ நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பாடி சரவணா ஸ்டோர் கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஃப்ளைஓவர். 4 பக்கம் பிரிகிற இந்த ஃப்ளைஓவரில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் வரும். இப்போ நான் வந்திருக்கிற இந்த இடம் பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் 18th மெயின் ரோட். இங்கே இருக்கிற ஸ்ரீ நியூ கணேஷ் பவனில் தான் இன்றைக்கி நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கிறேன். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா எப்போவுமே பிஸியாக இருக்கிற ரோடு. ஆனால் இன்றைக்கி ஒரு சனிக்கிழமை காலையினால் அந்தளவுக்கு கூட்டமாக இந்த ரோட்டில் இல்லைங்க. ரெஸ்டாரண்ட் உள்ளே நுழையும் போது நம்ம ரைட் சைடில் பார்க்குறது காஃபி கவுண்டர். நிறைய பேர் காலையில் வாக்கிங் போய்ட்டு இந்த இடத்துல காஃபி குடிக்கணுன்றதுக்காக வருவாங்க. அவங்களுக்காக காஃபி கவுண்டரை வெளியில் வச்சுருக்கிறாங்க. காலையில் மணி பார்த்திங்கன்னா இப்போது 7:45. இன்னும் க்ரௌடு வந்து வர ஆரம்பிக்கலைங்க. நேரமாக நிறைய ஃபேமிலிஸ் க்ரௌடு இந்த இடத்துக்கு வருவாங்க. நான் ஒரு மினி டிஃபன் ஆர்டர் பண்ணிவிட்டு உட்காந்தேன். வாழை இலையில் தான் இங்கே வந்து மினி டிஃபன் சர்வ் பண்ணுறாங்க. இவங்க எனக்கு முதல்ல இந்த மினி டிஃபனில் சர்வ் பண்ணது சுட சுட ஒரு கப் வந்து பொங்கல், ஒரு இட்லி பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸ் தான் இருக்குது, ஒரு மெதுவடையும் சூடாக இருக்குது. அது தவிர ஒரு ஃப்ரெஷ்ஷான ஹாட் கேசரி. சுட சுட அந்த கேசரியை சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே நல்ல ஃப்ரெஷ்ஷாக ஒரு தோசை வந்து கொடுத்தாங்க. கிறிஸ்பியான அந்த தோசை பார்க்குறதுக்கு சைஸ் ரொம்பவே சின்னதாக இருக்குது. ஒரு மீடியம் சைஸ் தான் சொல்லுவேன். ரொம்பவும் சின்னதில்லை, ரொம்பவும் பெருசும் இல்லை. சாம்பார் கொடுத்துருக்குறாங்க. எதிரிலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 கண்டெய்னர் வச்சுருக்காங்க. அதில் வந்து சட்னிகள் 3 வெரைட்டி கொடுத்துருக்குறாங்க. எந்த சட்னி யாருக்கு பிடிக்குமோ அவங்க நிறைய எடுத்துக்கலான்ற வகையில் அவங்க 3 வகை சட்னி கொடுத்துருக்காங்க. தேங்காய் சட்னி, புதினா சட்னி, தக்காளி சட்னி. நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ணி அப்போ தான் சட்னி கொடுத்துருக்காங்க போல இருக்கு. அவ்வளவு மனமாக இருக்குங்க. அந்த 3 வகை சட்னியுமே எடுத்து நான் ஒன்றா ட்ரை பண்ணுறேன். ரொம்பவே சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க தேங்காய் சட்னி. வடை வந்து ரொம்பவே சூடாக நல்லாவே இருந்தது. அடுத்து நான் ட்ரை பண்ணது இட்லியும் நல்ல ஒரு பூ போன்ற மென்மையான ஒரு இட்லியை தான் கொடுத்துருக்குறாங்க. நிறைய ஹோட்டலில் ரொம்ப ஏர்லியாகவே இட்லி வந்து வேக வச்சுருவாங்க. பார்த்திங்கன்னா இந்த ஒரு மினி டிஃபனுக்கு வர இட்லி எல்லாமே ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும். ஆனால் ஒரு பூ போன்ற இட்லிங்க. அடுத்து நான் ட்ரை பண்ணது அந்த முருகலான அருமையான ஒரு தோசையுமே சூப்பராக இருந்ததுங்க. காஃபி வந்து உங்களுக்கு டேபிள் சர்வீஸும் பண்ணுறாங்க. உங்களுக்கு வேணும்னா வெளியில் போய் குடிக்கலாம். சரி, ஒரு ஃப்ரெஷ்ஷாக காற்று வாங்கிக்கிட்டு நம்ம காஃபி குடிக்கலான்ட்டு பணத்தை பே பண்ணிவிட்டு நான் வெளியில் வந்து ஒரு கப் காஃபி வாங்கி குடித்தேன். உண்மையிலே 60 ரூபாய்க்கு இத்தனை ஐட்டங்கள் ப்ளஸ் ஒரு காஃபின்றது ஒரு பெரிய ஒரு பூன் தான் சொல்லுவேன். சென்னையின் மேற்கு பகுதியில் நீங்கள் வசிக்கிறீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ரெஸ்டாரண்ட்டில் மார்னிங் டிஃபன் ஐட்டங்களாக இருக்கட்டும், ஈவினிங் வந்து லஞ்ச் ஐட்டங்களாக இருக்கட்டும், டின்னரில் நிறைய சைனீஸ் ஐட்டங்கள், நார்த் இந்தியன் எல்லாமே இருக்குது. எல்லாமே ரொம்ப குறைவான விலையில் தான் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பட்டன் அழுத்துங்க. அடுத்த வீடியோவில் உங்களை காண்கின்றேன்.